எல்லாரும் என் சைஸை வச்சு கோக்குன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் என் பேர் வந்து ஜஸ்டின் சாமுவேல். இவ்வளோதாங்க என்னுடைய வளர்ச்சி. இதுக்கு மேலே என்னால் வளர முடியாது. அப்பா அம்மா இல்லை, அண்ணனுக்கு எனக்கு கஞ்சி ஊற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எந்த வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுன்னு தெரியல அண்ணி. சும்மா ஒரு நாள் மெக்கானிக் ஷெட்டு ஓரமாக போனேன் அண்ணி. வெட்டி என்ன தான் வாரா உள்ள அப்படின்னு கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் தான் என்னால் என்ன வேலை செய்ய முடியும் அப்படின்றது எனக்கே தெரியும். இந்த நிலைமையில் எனக்கு அப்பா அம்மா கூட பிறந்தவங்க முதலாளி சாமி எல்லாமே எங்கள் அண்ணன் தான். அங்கே மட்டும் போயிடுச்சுன்னு வையி, அதுக்கப்புறம் அங்கே அனாதையாக தெருவில் தான் நிற்பாங்க. எனக்கு இங்கே யாருமே இல்லைங்க. அண்ணி, தறி வேலை செய்கிற குடும்பத்துலேருந்து வந்தவண்ணி நான். 6 வயசுலேயே தறி வேலைக்கு போனவன். 10,000 ரூபா கடனுக்காக எங்கள் அம்மா வட்டிக்காரன் தூக்கிட்டு போயிட்டான். என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அழுதுகிட்டு அண்ணன்கிட்ட போய் நின்னா அண்ணி. அன்னைக்கு வெற்றி அண்ணன் இந்த கையை பிடிச்சிது. இப்போ வரைக்கும் விடல அண்ணி. அன்னைக்கு எங்கள் அம்மா மேலே கை வச்ச வட்டிக்காரலாம் இன்னைக்கு எனக்கே கும்பிடு போடுறான் அண்ணி. இந்த கௌரவத்தை கொடுத்தது அண்ணன் தான் அண்ணி. அது மட்டும் இல்லை அபி, அவன் தம்பி தங்கச்சி 2 பேரையும் வெற்றி தான் படிக்க வைக்கிறான். நிச்சயமா பெரிய நல்ல இன்ஜினியர் ஆயிடுவான். இவன் தங்கச்சி டாக்டர் ஆயிடுவான்னு சத்தியம் பண்ணியிருக்காமா. நீ வெற்றி தண்டனை வாங்கி கொடுத்தன்னு வச்சுக்க, ஒரு டாக்டர் இன்ஜினியரையும் வேரோட அழிச்சிடுவா அபி. உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? அண்ணி, ராஜபாளையம் பக்கத்துல இருந்து வந்து ஏதோ பைத்தியம் மாதிரி ரோட்ல சுத்திட்டு இருந்தேன் அண்ணி. அண்ணங்கிட்ட வந்தேன். இப்ப நான் கௌரவமா இருக்கேன் அண்ணி. எங்க வெற்றி என்ன மட்டும் இல்லைன்னா வைங்களேன், நானா சீண்ட கூட ஆடு இல்லாம ஏதோ ஒரு தெருவுல சுத்திட்டு இருந்திருப்பேன் அண்ணி. ஏன் அபி, எதுக்காக வெற்றி மேல இவ்வளோ கோவம்? எதுக்கு இவ்வளோ ஆங்காரம்? எனக்கு தெரிஞ்சு அவனோட நல்லவனை உன்னால எங்கேயும் பார்க்க முடியாதுமா. ஒருத்த மேல வெற்றி கையை வச்சானா அவன் கண்டிப்பா கெட்டவனா தாமா இருப்பான். நல்லவனோ கெட்டவனோ ஒருத்தன் உயிரை எடுக்க யாருக்கும் உரிமை கிடையாது. எடுக்கலையே, அடிச்சான், அவ்வளோதானம்மா. இவங்கள மட்டும் இல்லை, இவங்கள மாதிரி எக்கச்சக்கமான பேரை வெற்றி படிக்க வச்சுட்டு இருக்காம்மா. நீ வெற்றின்ற தனி மனுஷன் அழிக்க நினைக்கல. அவனால் வாழுது ஒரு சின்ன கூட்டம். அதோட கனவை ஆசையை நாசமாக்குற அபி. இல்லை, என்னோட நியாயம் உங்களுக்கு புரியாது. உங்களோட நியாயத்தை என்னால் ஏற்றுக்க முடியாது. நான் வரேன். அங்கே ஏங்க எந்திரிங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். எந்திரிங்க அண்ணி, மறுபடியும் என்ன அனாதையா ஆக்கிடாதீங்க அண்ணி. உசுதான் வரேங்க, நாசம் வரேன் அண்ணி. எங்கள் அண்ணனை விட்டுங்க அண்ணி, ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணி. என்ன நீங்க அண்ணி, வேணா நாங்கள் எல்லாரும் உங்கள் காலில் விழுறோம். அப்போவாது உங்கள் மனசு மாறுமா அண்ணி? என்ன நீங்க என்ன பண்றீங்க? எந்திரிங்க ப்ளீஸ் அண்ணி, தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. அண்ணி சொல்லாதீங்க அபி, அண்ணி அண்ணி அண்ணி. அண்ணி அண்ணி, என்ன சித்தப்பு? எவ்வளோடா பேசுறது? எவ்வளோ சொல்லியும் போயிட்டாரடா. ஏய் நில்றி, நில்லுடி. இந்த வெத்து பத்திரம் 4 பக்கத்துக்கு வெறும் கையெழுத்து மட்டும் போட்டு கொண்டு வந்திருக்க. இதுல நீ என்ன வேணாலும் எழுதிக்க. இப்போ எதுக்கு இதை தர? வேற என்ன செஞ்சா உன் மனசு மாறும்னு எனக்கு தெரியலையே. இங்க பாரு அபி, நான் இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து வெற்றியை நான் விட்டுறேன். அவனை நான் மறந்துடுறேன். நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நீ நம்ப வேணாம். நான் கல்யாணம் பண்ணி கூட உன்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டி. சத்தியமா சொல்றேன் அபி, உன் கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்றியா? வேணா என் குடும்பத்தோட வெளியூர் போயிடுறேன். வேற என்னதான் உனக்கு வேணும்? நான் எதுக்கு உன்னை வெளியே போக சொல்லணும்? ஒருவேளை வெற்றி கூட நீ சேர்ந்து வாழறதுக்கு நான் இடைஞ்சலா இருக்கேன்னு நீ நினைச்சேனா? அதுக்கு தான் சொல்றேன். அது மட்டும் இல்ல அபி, நான் வெற்றி கிட்ட பேசுறேன். அவன் கையில கால விழுந்தாவது அவனை மறுபடியும் உன் கூட மனசார வாழ வைக்கிறேன். அவன் மனசை எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும். இதோ பாரு, இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் எழுதி பத்திரத்துல கையெழுத்து போட்டு தரேன். வேண்டாம் அபி, வெற்றிக்கு எதிராக சாட்சி மட்டும் சொல்லாத. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்டி. இங்க பாரு ராதா, எனக்குன்னு சில நம்பிக்கை இருக்கு, எனக்குன்னு சில நியாயம் இருக்கு. நான் அதுக்காக தான் போராடுவேன். இடையில நீ வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. வேற என்னடி நான் பண்ணணும்? எனக்கு எதுவுமே புரியல.
வெற்றி கூட உன்னை நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றேன். அதை விட உனக்கு நான் என்னடி பண்ணணும்? ராதா, வெற்றி கூட என்ன சேர்த்து வைக்க உன்ன மாதிரி மூணாவது மனுஷங்க யாருமே எனக்கு தேவை கிடையாது. இது அவர் கட்டின தாலி. இது இருக்கிற வரைக்கும் அவர் ஏன் கூட தான் வாழ போறாரு. உன்னோட உதவியும் சரி, யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை. புரிஞ்சுதா? அவன் கட்டின தாலி தானே. அப்ப அதை அறுக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு போராடுறடி? உன்ன மாதிரி சாதாரண மனுஷங்களுக்குலாம் என்னோட நியாயத்தை புரிய வைக்கவே முடியாது. அதுக்கான அவசியமும் கிடையாது. தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. கிளம்பு. அது எப்படி நீ போவ? நீ இல்லனா வெற்றி பக்கத்துல யார் துணையா நிப்பா? நீ அவருக்கு துணையா நிக்கிறத நான் தடுக்கல. அதே மாதிரி நான் சாட்சி சொல்றத நீ தடுக்காத. புரிஞ்சுதா? வழிய விடு. அவன் நிக்க போறியா இல்லையா? என்ன பொண்ணுறா அது? கோட்டு காலை பிடிச்சி கதறான். கல்லு மனசா திரும்பி பார்க்காம போகுது. நீ ஏன் சித்தப்பு உன்னை சும்மா விட மாட்டா அது இதுன்னு அந்த பொண்ணை உசு பேத்துற? வேற என்னடா பண்ண சொல்ற? வெற்றி வேணும் தானே அவன் வீட்டு முன்னாடி தர்ணா பண்ணி அவங்க கூட வந்து வாழுது. இப்போ செத்தா கூட பரவாயில்லன்னு சாட்சி சொல்ல வந்தா என்னடா பண்ணுவாங்க? சித்தப்பு எனக்கு அடிக்கடிக்கே வருது. வெற்றி என்ன தப்பிச்சிருமில்ல? கோட்ரு, வெற்றி என்ன வெளியே வரணும். அதுக்கு ஒன்றுன்னு வெய்யி, நாம் எல்லாம் பணத்துக்கு சமம். டேய் இருடா, பொறுமையா இரு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்னடா எப்பதான் வெற்றியை கூட்டிட்டு வருவாங்க? நம்ம தியாக ஏட்டையா கிட்ட கேட்டேனே, முதல் கேஸே வெற்றி கேஸ் தானா? இப்போ வந்துடுவாங்கண்ணே. ஸ்டேஷனுக்குள்ளேயும் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. என்ன செய்யறதுன்னே தெரியல. அண்ணே வெற்றி போய் கூட்டு வாங்கடா. சரிண்ணே. சரிங்க. வாங்களே. கோட்ரு வாடா. என்னடா எதுக்கு வந்திருக்கீங்க? உங்க அண்ணனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு கேட்க வந்திருக்கீங்களா? எங்கள் அண்ணனுக்கு தண்டனைலாம் கிடைக்காது சார். அவர் எப்படி வெளியே வந்துடுவார்? கிழிச்சாரு. இந்த கேஸ்ல இருந்து இவன் தப்பிக்கவே முடியாது. இவனுக்கு இருக்கு. முதல்ல இவனை தூக்கி உள்ள போடுறேன். அதுக்கப்புறம் உங்க ஒவ்வொருத்தரையும் தூக்கி உள்ள போடுறேன். யோ கான்ஸ்டபிள் சார், உள்ள போய் நான் பிபியை பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் இவன் யாரு கூட பேசாம பாத்துக்க. புரியுதா? நான் பாத்துக்கிறேன் சார். கோபாலகிருஷ்ணா, அவர் வெற்றி மேல எவ்வளவு காண்டா இருக்கிறாருன்னு உனக்கே தெரியும். வெற்றி கிட்ட பேசுறப்போ அவர் கண்ணுல பற்றாத. போ, அந்த பக்கம் கூட்டிட்டு போய் நின்று பேசு. சரி நன்றி சார், சார். ரொம்ப நன்றி சார். என்னடா அடிச்சாங்களா? இல்லைண்ணே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு வார்த்தை தகவல் தெரியாமல் போச்சு வெற்றி. அந்த பொண்ணு உன் கூட வாழணும் சொல்லிட்டு இப்படி பண்ணணும் தெரியாமல் போச்சு வெற்றி. அது இப்படி உனக்கே எமனா வரும் தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே மிரட்டி அதை வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்துருப்பான்ப்பா. ஒத்த பயிலாக நிற்கிறியே, அந்த பொண்ணால் நீ உருப்படவும் நினைச்சேன். இப்போ அண்ணா அங்கே ஒரு கால் எல்லாம் விழுந்துங்க. டேய், பதிலே சொல்லாமல் போயிட்டாருங்க. அதுக்கு ஏங்க உண்மையில இவ்வளோ கோவம்? நீ எதுக்கிட்ட அவ காலெல்லாம் போய் விழுந்துட்டு இருக்க? நீ இல்லைன்னா நாங்கள் அனாதே போயிடுவோண்ணே. அதனால தானே. அண்ணா எங்களெல்லாம் விட்டு போயிடுவியா அண்ணா? தெரில. ஆனா எது நடந்தாலும் பரவாயில்லடா. நீங்க எல்லாம் எவனும் வாயவே திறக்கூடாது, புரியுதா? டேய், இது மானரோசம் பார்க்க வேண்டிய நேரம் இல்லடா. நான் ஒன்று சொல்லுவேன், நீ கேப்பியா? சொல்லுங்க. அபிகிட்ட நீ போய் பேசுறியா? டேய் தம்பி, உசுரோடு இருக்கிறது முக்கியம்டா. ஊரெல்லாம் அதட்டி அடக்கிட்டோம். ஆனா இந்த பொண்ணு நிச்சயம் எதையும் காதுல வாங்காது. டேய், இது ரொம்ப சின்ன விஷயம்டா. அவகிட்ட போய் பேசு. உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்லு. நீ மட்டும் சாட்சி சொல்லாம போயிட்டா நாம ஒன்னா வாழலாம்னு சொல்லு. டேய் தம்பி, உனக்காக வேண்டாட்டா, எங்களுக்காக.
டேய் வெற்றி, நீ எங்களுக்கு உசுரோட வேணும்டா. நீ எங்க கூட இருக்கணும்டா. தயவு செஞ்சு போய் பேசுடா. பேசுவியா? டேய் வெற்றி, அண்ணனுக்காக பேசுவியா? மாட்டேன். டேய், வீம்பு பிடிக்கிற நேரமாடா இது? அந்த பையன் மட்டும் செத்துட்டானா உனக்கு தூக்கு தண்டனடா. டேய், உன் பணத்தை வச்சுக்கிட்டு நாங்க அழணும்னு எதிர்பார்க்கறியா? சொல்லு. போடா போ. நான் ஒன்று கேட்கட்டுமானு? சரி, நான் உங்களுக்காக அவள்கிட்ட போய் நான் கேட்குறேனே வையேன். அவ பதிலுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பா. நீ எதுக்காக அவனை அடிச்ச? காரணம் தெரிஞ்சா மன்னிக்கிறேன்னு கூட சொல்லுவா. நான் என்னென்ன பதில் சொல்றது? சொல்லுனே. நீங்க எல்லாம் என்ன நினைச்சீங்களோ எனக்கு தெரியாதுண்ணே. ஆனா ஆஸ்பத்திரியில டாக்டர் வைஷாலி யாருன்னு கேட்டப்ப என் தங்கச்சின் உரிமையோட சொன்னேன். இந்த மாதிரி என் தங்கச்சி 4 பேர் இப்படி பண்ணிட்டாங்கன்னு போய் சொல்லட்டுமா? என் தங்கச்சியோட மானம் எனக்கு ரொம்ப முக்கியம்னே. கட்ட பொண்டாட்டி என்ன அந்த கடவுளே வந்து கேட்டால் நான் சத்தியமா சொல்ல மாட்டேன். அண்ணே, நான் செத்தாலும் பரவாயில்லண்ணே, அவ காலெல்லாம் என்னால விழ முடியாது, புரியுதுங்களா? என்ன தூக்கல வேணா போட்டோம், அவளை என்னால ஏத்துக்க முடியாது. இப்படி சொன்ன எப்பறா? டேய் வெற்றி, நீ எங்க பொக்கிஷன்டா. உன்னை எப்பறா நான் விட்டு கொடுப்பேன்? செத்து போறேனே. டேய், செத்து போறேன் என்ன? அப்ப 6ல செத்தா என்ன, 100ல செத்தா என்ன? செத்தது என் தங்கச்சிக்காக பெருமையா நினைச்சுப்பேன். டேய் டேய், இங்க பாடுற கோட்ரு பேய் சீனு உங்க எல்லாத்துக்கும் கொண்டே ஒன்று சொல்லிக்கிறேன். எனக்கு என்ன வேணா ஆகட்டும்டா, பரவாயில்ல. ஆனா இந்த கேஸ்ல என் தங்கச்சி வைஷாலி பேர் மட்டும் வெளியில வந்தது, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டாமா. மொத்த பேரையும் சாவடி அடிப்பேன். என்ன சித்தப்பு? சொல்லப்பா, சொல்ல போதுமா? அண்ணே, இப்படி எங்களை விட்டுட்டு போறேன்னு ஏன பிடிவாதமா சொல்ற? எது நடந்தாலும் சரிடா, நீங்க எவனும் வாயை திறக்க கூடாது, அவ்வளவுதான். மீறி வாயை திறந்தீங்கன்னு வைங்க, என் வாழ்நாள் ஜென்ம எதிரியே நீங்க தான். டேய், ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, போய் டீ ஒன்று வந்துட போடா. அண்ணே, நல்லவனா இருக்கிறது தப்பு இல்லைண்ணே. ஆனா நல்லவனா இருக்கிறதுக்காக உசிறு வருது ரொம்ப தப்புண்ணே. உலகம் உங்க தானே ரவுடின்னு சொல்லுது. நீ இருங்க, டீ வாங்கிட்டு வர. தொண்டை காயுதுன்னு சொன்னல, டீ குடி. அதுக்கு எதுக்குன்னு நீங்க போய் இதெல்லாம்? நான் ஒத்த புள்ளைய பெத்தெடுக்கலடா, நீயும் எனக்கு புள்ளதான். நான் மட்டும் உனக்கு நன்றியோட இல்லைன்னா என் பொண்ணு என்ன மன்னிக்க மாட்டாடா. நீ உணர்ச்சி வசப்படாம போய் ரெஸ்ட் எடுங்க. நீ பாப்பாவை பாத்துக்க, நாங்க கேஸ பாத்துக்கிறோம். பொம்பளை புள்ளைய பறி கொடுத்துட்டேன்ப்பா. உன்னை நான் விட்டு கொடுப்பேன்னு நினைக்கிறியா? இதுல உசுறு இருக்கிற வரைக்கும் உன்னை நான் விட்டுற மாட்டேன். பாப்புண்டா, நம்மளா அந்த சட்டமானு பாத்துருவோம். அண்ணே, எதுக்குண்ணே உனக்கு இவ்வளவு கோவம்? கோவம் இல்லப்பா, பாசம்பா. நீ யாருக்கோ பிறந்திருந்தா என்ன, நீ என் புள்ள இல்லையா? பாத்துருவோம், இந்த கேஸ்ல என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். இந்தா புடி, என்ன நடக்குதுன்னு பாக்குறேன்டா.
நாங்க உங்களை நம்பி தான் வந்திருக்கோம். கைவிட்ட மாட்டீங்களே? சார், என் நாளான முயற்சியை நான் பண்றேன். முடிவு என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். சார், அந்த ஆள் மெட்டலுக்கு பயப்படாம நீங்கள் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் வாதாடி வெற்றியை வெளில கொண்டு வந்திருக்கீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். சார், நானும் கட்சி பின்னணியிலிருந்து வரவன் தான். லெஃப்ட் விங் சார். என்னை மிரட்ட யாராலையும் முடியாது. கோர்ட்டுன்னு வந்துட்டா இது என்னோட தொழில். நான் பார்த்துக்கிறேன் சார், கவலைப்படாமல் வாங்க. சரிங்க சார். கேஸை சப்மிட் பண்றீங்களா? எஸ் யுவர் ஆனர். இந்த கேஸ் ரொம்ப சிம்பிள். ஏதோ பழைய பகை காரணமா குற்றம் சாட்டப்பட்ட வெற்றி இந்த கேஸின் விக்டிமான பிரதீப்பை துரத்தி அடிச்சிருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அத நேர்ல பார்த்த சாட்சியம் இருக்கு. ஒரு மனிதனை, ஒரு இளைஞனை உயிர் போற வரைக்கும் கல்லாலையும் இரும்பு கம்பியாலையும் தாக்கி கொலை பண்ண பார்த்திருக்காரு இந்த வெற்றி. இது கொலை முயற்சி கேஸ். பட்ட பகல்ல சம்பவம் நடந்திருக்கு. கண்ணால பார்த்த சாட்சியும் இருக்கிறதுனால வெற்றிக்கு அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர்.